So here we go. அமீன்ஸோட இன்ட்ரடக்ஷன் லாஸ்ட் கிளாஸ் ஒழுங்கா தெளிவா இல்லாத கிளாஸ்லயே பார்த்துட்டோம். டவர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. ஸோ இங்க என்னன்னா இங்கேயும் இப்போ அன்ஸ்டேபிள் காட்டுது. இது என்ன 12th கிளாஸ் நடத்தின மட்டும் தான் நடக்குதுன்னு தெரியல. ஸ்டக்கான மட்டும் சொல்லுங்க, மெசேஜ் போடுங்க, ஐ மீன் சாட்ல போடுங்க. ஸோ பிரைமரி செகண்டரி டெர்சரி அமீன் இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதாவது ஒரு அமோனியால ஒரு NH3 அமோனியால ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஆர் குரூப் அட்டாச் பண்ணிட்டோம்னா தட்ஸ் கால்டு வாட் that is called amines. That is called amine. That amine may differ எப்படிலாம் மாத்தலாம் அப்படின்னா பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்சரி அமீன், குவாட்டர்னரி அமீன் டிஃப்ரெண்ட் டைப்பா நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். சரி ஃபைன். இப்போ எப்படி பிரைமரி செகண்டரி எல்லாம் சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆல்கஹால் சாப்டர்ல one OH group attached with primary carbon, so it is primary alcohol. இதுதான் நியாயம் நீதி எல்லாமே. ஆனா இன் கேஸ் ஆஃப் அமீன் இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு whenever you see RNH2 which mean two hydrogen with nitrogen, இந்த கண்டிஷனை பாத்தீங்கன்னா that is called primary amine. அதுவே இங்க பாருங்க, இங்க 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 எழுதுறேன் பாருங்க, ரெண்டு ரெண்டு ஆர் குரூப் அட்டாச்சு வித், அதாவது NH NHR, இந்த NHR இருக்கும் பொழுது திஸ் இஸ் கால்டு செகண்டரி amine. அதுவே பாத்தீங்கன்னா RNR, திஸ் இஸ் கால்டு டெர்ஷரி amine. இது டெர்ஷரி amine. அதுவே 4 R இருக்கு, NRR பிளஸ், திஸ் இஸ் கால்டு குவார்டினரி அமீன். இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். நம்ம வந்து NH2 இருந்தா தட் இஸ் கால்டு பிரைமரி அமீன், NHA இருந்தா தட் இஸ் கால்டு செகண்டரி அமீன், வெறும் N இருக்கு நியூட்ரலா இருக்கு தட்ஸ் கால்டு டெர்ஷரி, N வித் பாசிட்டிவ் சார்ஜ் தட்ஸ் கால்டு குவார்டினரி. இந்த மாதிரி அமீன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும். இல்ல சார் நீங்க சொன்ன அந்த ஆல்கஹாலுக்கும் அமீன்ஸ்க்கும் பெருசா எங்களுக்கு சிங்க் ஆகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்க் பண்றதுதான் நம்ம வேலையே. இங்க பாருங்க, ஈவன் பிரைமரி ஆல்கஹால் ஈவன் செகண்டரி ஆல்கஹால், ஏன்னா செகண்டரி கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ this fellow is primary amine because NH2 there. What about this amine? This also what? This also primary amine. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கார்பனை டிபெண்ட் பண்ணி கிடையாது, நைட்ரஜன் கூட எத்தனை கார்பன் இருக்கு அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. சரியா? ஸோ இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் அமீன் சாப்டரை பொறுத்த வரைக்கும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமா ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு படிச்சுக்கணும். அதே பழைய கான்செப்ட், குளோரின் வந்து பிரைமரி கார்பன்ல இருந்தா அது பிரைமரி ஹாலைடு, செகண்டரி கார்பன்ல இருந்தா செகண்டரி ஹாலைடு, டெர்சரி கார்பன்ல இருந்தா டெர்சரி ஹாலைடு. ஆல்கஹால் பிரைமரியில இருந்தா பிரைமரி ஆல்கஹால், செகண்டரில இருந்தா செகண்டரி ஆல்கஹால், டெர்சரில இருந்தா டெர்சரி ஆல்கஹால். அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. அமீன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் groups. So here அந்த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் அமீன், அந்த கார்பனா இருக்கட்டும் நைட்ரஜனா இருக்கட்டும், அது எப்பயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு sp3 ஹைபிரிடைசேஷனா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் இங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்து கீழே வந்தீங்கன்னா we gonna see the structure of amine. Actually, what is the geometry of ammonia? Ammonia actually sp3 hybridization with one lone pair. சென்டர்ல யார் இருப்பான்? நைட்ரஜன் இருப்பான். லோன் பேர் மேல இருக்கும். அடுத்து அடுத்து 3 என்னவா இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன். ஸோ ஹியர் த பாண்ட் ஆங்கிள் இஸ் 107. ஏன் அப்படின்னா இந்த லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனால உங்களுக்கு இந்த பாண்ட் ஆங்கிள் கிடைக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அமீன்ஸ் போயிட்டோம். அப்போ ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஹைட்ரஜன் வந்து கார்பன் வச்சு ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ வி காட் அமீன். சி திஸ் மாலிகுல் இஸ் ட்ரைமித்தைலமீன். ஸோ இன் கேஸ் ஆஃப் ட்ரைமித்தைலமீன் the repulsion is there. பட் என்ன ஆகும் அப்படின்னா they are bulky in nature. So they repel each other. The bond angle reach up to 108. In ammonia we got the maximum is 107, but here due to the repulsion or steric, the bond angle reach 108. The maximum in sp3 hybridization, the maximum hybridization is 109.5. But in case here, due to the repulsion, they reach 108. In this case, they reach 107. This one is a normal. This one is a normal thing. So, this is the geometry of amine. So, this is our primary amine, secondary amine. Based on their bulky group, அதுக்கு தக்க நம்ம சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப டெப்தா எல்லாம் கொடுக்கலங்க. ஸோ இதெல்லாம் நேத்து நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருந்தேன். நெட்வொர்க் இஷ்யூவால நம்ம ரொம்ப 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 தவிச்சு போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேடா மக்கள்ஸ். இது பிரைமரி செகண்டரிலாம் பார்த்தாச்சா? நாமன் கிளேச்சர் தான் அடுத்து வந்துங்க. நாமன் கிளேச்சர் நான் பெருசாக எழுதி போடல, டைரக்டா டேபிள் வச்சு அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டேன். அது திருப்பி நான் நடத்துறேன் இன்னைக்கு. இப்போ நாமன் கிளேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயூ பேக் ஆரம்பிப்போம். அடுத்து காமன் நேம் தான். முதல்ல ஐயூ பேக். அப்போ காமன் நேம் மறைஞ்சு வீடு.
நம்ம நல்ல நேரம் இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்குது இடமே. இது காமனுமே மறந்துருக்கு சரியா. ஓகே. இப்ப கவனிங்க. அமீன் இருக்கு. அமீன்ல வந்து என்ன இருக்குன்னா 1 2 2 கார்பன் இருக்கு. CH2 CH3 ரெண்டுமே சிங்கிள் பாண்ட். இதெல்லாம் கிளியரா இருக்கும். இப்ப நேம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பார்த்தா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் என்ன எப்படி கொடுத்துருக்கான். அவங்க கொடுத்துருக்க நேம் வச்சு நம்ம எழுதி பார்ப்போம் சிங்க் ஆகுதா அப்படின்ட்டு. எத்து which mean they got two carbons. Two carbons are single bond, so ane, and the functional group is amine. Ethanamine. Simple thing is ethanamine. And what about this one? Now we have three carbons. So we have three carbons. We have one, two, three carbons. அப்போ மூணு கார்பன் இருக்கான் ப்ரோப்பு சிங்கிள் பாண்டா இருக்கான் ஏன்னு ஒன்னாவது பொசிஷன் பிகாஸ் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவ இருக்கிற இடத்துக்கு தான் நம்பர் ஒன் கொடுக்கணும். தட்ஸ் வை ஒன் அமீன் ஹியர் த செகண்ட் பொசிஷன். ஸோ ultimately two amine. And this one is stranger fellow. இவன் கேம் ஆர்கே கேம் நேற்று இது கேட்டிருந்தான் ஆனால் நமக்கு டவர் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ற டைம்ல. ஆர்கே இஸ் தேர். எஸ் ஆர்கே இஸ் தேர். ஆர்கே கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. Here we have to find which is the largest parent link. We have a CH3 as well as CCH2CH3. Yes. So which one is larger? This one is larger functional group. I mean parent link. So 1 2 இவன் தான் பேரண்ட் லிங்க். இவன் தான் பேரண்ட் லிங்க். அப்ப இந்த பேரண்ட் லிங்க் வச்சுக்கிறோம். இவன் வந்து இந்த மெத்தில் இருக்கால அப்ப இவன் யார் சார் அப்படின்னா சப்ஸ்டியூஷன். இப்போ இந்த சப்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு ஒரு பேரண்ட் லிங்க்ல அட்டாச் ஆயிருந்தா ரொம்ப டீசெண்டா நம்பரிங் கொடுத்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். பட் சப்ஸ்டியூஷன் அட்டாச் வித் நைட்ரஜன். ஆனா அப்பயும் அவனை விட்டுற முடியாது. ஏன்னா நைட்ரஜன் அட்டாச் விட்டு ரூட் வேர்டு பேரண்ட் லிங்க். ஸோ வி ஹவ் டு செப்பரேட்லி மென்ஷன் திஸ் ஃபெலோ. எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா என் கூட தான் சேர்ந்திருக்காங்க. என் கூட தான் சேர்ந்திருக்காங்க. என் வந்து பேரண்ட் லிங்க்ல எங்க ஜாயிண்டா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்ல அதுதான் ஃபர்ஸ்டா இருக்கும். அப்போ இந்த மெத்தில் எங்க ஜாயிண்டா இருக்கான்னா என் கூட ஜாயிண்டா இருக்காங்க. ஸோ வி ஸ்டார்ட் வித் என். N as a position. It's like a numbering. N. What is the substitution? Methyl. So N methyl. And how many number of carbons there? Two carbons as a parent link. So N methyl, ethane, and two are single bond. Single or double என்ன பண்றா? Single. Single bond. So ethane, and amine as a functional group. Amine as a functional group. இல்ல ஒரு செகண்ட் இருக்கு. ஒரு செகண்ட் இருக்குல்ல இல்ல. Hey மக்கள், I'm back. விசாரணை யார் நீ? Why are you here? That's why. ஓகே என்ன சொல்லிட்டு இருந்தேன்? யூ காட் ஐடியா. ரெண்டு சிங்கிள் பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன் அப்படின்னு முடிச்சிடும். ஏன் அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அல்டிமேட்லி அமீன். அமீன் போட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து இங்க கீழே கவனிங்க. கீழே கவனிச்சீங்கன்னா இந்த இடத்துல CH3 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 நடுவில் நைட்ரஜன் இருக்கு.
மூணு பேருமே வந்து CH3 தான். அப்போ விச் ஒன் இஸ் பேரண்ட் கிளேம், விச் ஒன் இஸ் பேரண்ட் கிளேம், தட்ஸ் ஃபைன். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான டாஸ்க் இல்லையா? இப்போ மூணுமே ஈக்குவலா இருந்தாலும் நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், விச் இஸ் லார்ஜர் ஒன் we take it as a parent claim. பட் இங்க த்ரீ ஆர் சிமிலர். ஸோ ஒன்னு assume this one is or this one or this one, any one is parent claim, remaining all substitution. அப்போ என்னன்னா, இந்த நைட்ரஜன் கூட CH3 ஆட் ஆயிருக்காங்க, ரெண்டு பேரும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சப்ஸ்டியூஷனா பாத்துக்கிறேன். அப்போ n கமா n டை, how many number of methyls, டை மித்தாயில், n கமா n டை மித்தாயில். அதாவது இந்த நைட்ரஜன் கூட தான் இந்த மெத்திலும் சேர்ந்திருக்கான், இந்த மெத்திலும் சேர்ந்திருக்கான், ரெண்டையும் மென்ஷன் பண்ணி ஆகும். அப்பதான் நமக்கு அந்த மாலிகுல்ல ரெண்டு இருக்குன்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ஹியர் பாயிண்ட் இஸ் n கமா n டை மித்தைல் அண்ட் ரூட் வேர்ட் இஸ் மித்தைல் இஸ் ரூட் வேர்ட் வாடவர் ஏதோ ஒன்று எடுத்துக்க வேண்டாம். மெத்து ஏன் அமீன், மெத்தன் அமீன், தட்ஸ் இட், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அடுத்து பாருங்க, இதுதான் நம்ம நேற்று பார்க்கணும் கஷ்டப்பட்டோம், ஆனா அந்த நெட்வொர்க் நம்மள பயங்கரமா பழி வாங்கிடுச்சு. ஈவன் 11th கிளாஸ்ல அந்த அன்ஸ்டேபிள் காட்டுறடா, 12th கிளாஸ் மட்டும் காட்டுது. ஓகே, எஸ். இப்போ இந்த இடத்த கவனிச்சுக்கோ, இது எத்தில் இது எத்தில், ஆனா இதான் லாங்கஸ்ட் இல்லைங்களா? அப்போ n கமா n டை இத்தைல் பியூட்டு ஒன் அமீன், தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் ஹியர் டபுள் பாண்ட் இஸ் லோவர் ப்ரையாரிட்டி, அமீன் தான் ஹையர் ப்ரையாரிட்டி. ஸோ 1 2 3 இதுல தான் ஆரம்பிக்கும். சாரி, இங்க இருக்கு ப்ரொப்பு 2 ஈன் 1 2 ரெண்டு நம்பர் இருக்கு, விச் இஸ் லோவர் நம்பர்னா இதுதான், அதுதான் மென்ஷன் பண்ணும். 2 ஈன் 1 அமீன், தட்ஸ் இட். இப்போ இது நிறைய குழந்தைங்களுக்கு எழுத கஷ்டமா இருக்கும், இது எப்படின்னு புரியாது, நான் 6 போட்டிருக்கேன், விச் மீன்ஸ் 6 times CS2, 6 times CS2, 1 2 3 4 5 6 times CS2 and here NH2, here NH2, that's it. 1 2 3 4 5 6. ஸோ இதை மாதிரி ஷார்ட் பண்ணி நம்ம ஈஸியாக கொடுக்கலாம், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எழுத கஷ்டமா இருந்தால் அந்த மாதிரி எழுதிட்டு போயிடலாம்டா, எக்ஸாம் டைம்ல டைம் தேவையில்லாம வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி டார்கெட் பண்ணலாம். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் தான் கிடைக்கும், 1 நிமிஷத்தை இப்படிலாம் ஃபாலோ பண்ணாதான் ஈஸியா எடுத்துட்டு போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அனிலின். அனிலின் ஒரு மேஜிக் தான், ஆக்சுவலி ஒரு மேஜிக். இந்த அனிலின் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அனிலின் வந்து காமன் நேமா இருக்கட்டும், ஈவன் ஐயூபேக் நேமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே இது ஒரே மாதிரி அக்செப்ட். அனிலின் அனிலின் ஓகே, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா அது வேற எப்படி பேர் கொடுக்கலாம் அப்படின்னா பென்சனமின். இதை தான் கொஸ்டின்ல கேட்பேன், கொஸ்டின் இதை கேட்பான், ஏன்னா இது சிம்பிளா இருக்குல்ல, எல்லா இடத்துலயும் அக்செப்டபிள் இல்லை, அதனால அதை கேட்க மாட்டேன். கொஸ்டின்ல பென்சனமின் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த அனிலின்ல ஒரு CH3 கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கு ஐயூபேக் காமன் நேம் என்டையர்லி டிஃப்ரெண்ட், ஐயூபேக் நேம் சிம்பிள் அனிலின். அந்த அனிலின்ல செகண்ட் பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கா, 2 methyl அனிலின், தட்ஸ் இட், 2 methyl அனிலின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹியர் ஒரு BR சப்ஸ்டியூஷன், சிம்பிளி BR as a substitution. ஸோ பொசிஷன் வந்து 4, ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் தான் நம்பர் 1 1 2 3 4. ஸோ 4 புரோமோ பென்சனமைன் ஆர் சிம்பிளி 4 புரோமோ அனிலின். 4 புரோமோ அமிலின் வந்து ஒரு காமனான விஷயம், எல்லா இடத்துலையும் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, பிகாஸ் the benzene ring as a parent. So the methyl group as a substitution, 2 methyl attached with NH2, N, N dimethyl benzenamine, that's it. இதோட நம்ம அந்த நேம் வந்து ஒரு முடிச்சுக்கலாம். ஐயூபேக் காமன் நேம் வந்து சிம்பிளா இருக்கும், நான் காமன் நேம் உங்களுக்கு சொல்றேன், இப்பயே சொல்லிடுறேன். I think that right there, right there, right there. அட ஓகே, காமன் நேம் எப்படி பார்க்கலாம், சிம்பிள் திங். ஸோ காமன் நேம், 2 கார்பன் இருக்கான், எத்தாயில் அண்ட் அமீன், எத்தலமீன், சிம்பிள். 3 கார்பன் இருக்கு, ப்ரொபைலமீன். பட் ஹியர் த ட்விஸ்ட் இஸ் தட், என்ன அப்படின்னா 3 கார்பன் இருக்கும்போது டெர்மினல்ல இருந்தா என் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ என் ப்ரொபைல் அமீன். அதே ஐசோ சென்டர் கொஸ்டின் இருந்தா ஐசோ கொஸ்டின், ஐசோ ப்ரொபைல் அமீன், இது எப்பயுமே இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நீங்க மென்ஷன் பண்ணணும். ஹியர் எத்தாயில் ஃபர்ஸ்ட், தென் கோஸ் மெத்தாயில், தென் அமீன். அப்போ ஒரு எத்தாயிலுக்கும் ஒரு மெத்தாயிலுக்கும் நடுவுல யார் இருக்கா அப்படின்னா அமீன் இருக்கா, தட்ஸ் இட், வேற ஒன்றும் கிடையாது.
நடுவுல அமீன் இருக்கான், எத்திலுக்கும் மெத்திலுக்கும் நடுவு. அப்ப இது ரொம்ப சிம்பிள், ஏன்னா மூணுமே வந்து மெத்தாயில். ஸோ சிம்பிளி ட்ரை மெத்தாயில் அமீன். காமன் நேம் எவ்வளவு கிறிஸ்பா அண்ட் ஸ்வீட்டா இருக்கு பாத்தியா, நல்லா இருக்குல்ல. ஆனா இது வந்து கன்ஃபியூஷன் வரும் நம்ம பசங்களுக்கு, என்ன இங்கேயும் என்கம் ஏன் போடுறீங்க, இங்கேயும் என்கம் அஃப்கோர்ஸ் போட்டுதான் ஆகும். ஸோ இங்க எப்படி ஆரம்பிக்கணும், என்கம் என் டைஇதைல் பியூட்டைல், பிகாஸ் திஸ் இஸ் காமன் நேம் ரைட். ஸோ ஆல்வேஸ் வி யூஸ் ஐல ஐல ஐல் ஐல ஐல ஐல் ஐல ஐல ஐல், ஆல்வேஸ் வி யூஸ் தட் ஐல். ஓகேவா, எல்லா இடத்துக்குமே யூஸ். The next one is this carbon actually in the allyl position சொல்லுவோம். டபுள் பாண்டுக்கு அடுத்த பொசிஷன் called allyl position. So this is known as Huh? allyl amine. Yes man, tell me. So திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுங்களா, டைடைல் பாட்டு. Which one? This one? This one? எஸ் சார். It's nothing man. Alphabetical orderல நான் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா. அப்போ யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா we have a ethyl, two ethyl and one butyl. Simple. Alphabetical orderly we have ஒரு நிமிஷம் இரு. ஆர்டர்ல பார்த்தா எத்தில் இங்கல வரும், பி முதல்ல வரும். ஒரு நிமிஷம். ஒரு செகண்ட். அல்பபெட்டிக்கல் ஆர்டர் எனக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்கா. அமீன்ஸ் அல்கலமீன், ஓகே. அல்கேன் அமீன், ஓகே. எத்தில் மெத்தில் இ ஃபர்ஸ்ட் வச்சு எக்ஸ் எழுதிட்டோம். ஆனா இது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம கான்செப்ட் இந்த இடத்துல அல்பபெட்டிக்கல் யூஸ் பண்ண மாதிரி இல்லை. இங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, லார்ஜஸ்ட் லிங்க் வந்து பேரண்ட் லிங்காவே கன்சிடர் பண்ணிருக்கான். சப்ஸ்டியூஷன்ஸை முன்னாடி மென்ஷன் பண்ணிருக்கான். சப்ஸ்டியூஷன்ஸை முன்னாடி மென்ஷன் பண்ணிருக்கான். ஏன்னா இங்க நமக்கு யூஸ்வலா இருக்கு, இது வந்து அன்யூஸ்வலா இருக்கு. சப்ஸ்டியூஷன் மாதிரி, ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கும். சப்ஸ்டியூஷன் எடுத்து லாங்கஸ்ட் செயினை பேரண்ட் லிங்கா இங்கே எடுத்திருக்கு. ஆனா உங்களுக்கு எப்படி மென்ஷன் பண்ணிருக்கான் அப்படின்னா, எப்படி ஐயூ பேக்ல மென்ஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி, பட் அந்த ஐல் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட்ல எதையும் மென்ஷன் பண்ணல. இந்த நேம் மட்டும் கேட்ஃபிளவர், நீ கேட்ட நேம் சூப்பர், வெரி குட். அடுத்து இந்த விஷயம், இது நம்ம செக் பண்ணுவோம். இந்த விஷயம் அல்லைல் அமீன் அப்படின்னு கொடுத்துருக்கான். டபுள் பாண்டுக்கு அடுத்த கார்பனுக்கு பேர் அல்லைல், அல்லைல் அமீன் இருக்கனால அல்லைல் அமீன், சிம்பிள். அடுத்து ஹியர் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஹெக்ஸ், மெத்து, ஐல், அடுத்து மெத்திலீன் டை அமீன். இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், எதுக்கு இந்த இடத்துல ஈன் வந்துச்சு? வாய்ப்பே இல்லை. ஏன்னா in IUPAC we have a lot of rules, set of rules. But in case of common name based on ஆரிஜின், எங்க இருந்து கிடைக்கிற அந்த மாலிகுல், யாரு டிஸ்கவர் பண்ண, அந்த கண்ட்ரி பேர் என்ன, அந்த மாதிரி சில சில ரூல்ஸ் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு காமன் நேம் வச்சிருப்பாங்க. அதுல காமன் நேம் பொறுத்த வரைக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கும். வாட் இஸ் கால்டு முரண்பாடு இன் தமிழ், சாரி இன் இங்கிலீஷ் முரண்பாடு, எக்ஸாக்ட்லி. பிரச்சனை. என்னப்பா, கான்ட்ரடிக்ஷன். எஸ் சார். Yeah, சார். we have a lot of contradiction. Yes. ஸோ சிம்பிளி லீவ் இட். இது மெமரி தான் பண்ணி ஆகணும் காமன் நேம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்னால வந்து எக்ஸாக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அல்பபெட்டிக்கல் சொன்னா டக்குனு இங்க ஒரு இடம் மாறிடுச்சு. ஏபிசிடில முதல்ல பி தான் வரும், ஆனா சப்ஸ்டியூஷனா இருக்கணும் தான் முன்னாடி மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னா இவனை முன்னாடி மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, மாலிகுல் மாதிரியே தெரியாது. ஏன்னா பியூட்டைல்னு வரும், அப்புறம் என்கமா என்னன்னு இடையில வரும். இந்த ஆர்டரே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ நம்ம எப்பயுமே ஆர்டர் எழுதணும், முதல்ல சப்ஸ்டியூஷன் அப்புறம் தான் எழுதணும். ஸோ அதனால அப்படி எழுதியிருக்கோம். ஸோ அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்டு டொலுடின். அதாவது ஒரு அனிலின்ல ஒரு சிஹெச் இருந்தா டொலுவின். அனிலின் வந்து அனிலின் டொலுவின் கம்பைன் டுகெதர் டொலுடின், தட்ஸ் இட். இப்போ அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா சிம்பிளி பேரா ப்ரோ. வாட் இஸ் பேரா, வாட் இஸ் ஆர்த்தோ, வி ஆல்ரெடி நோ தட். ஸோ அதனால நம்ம எந்த ஒரு கஷ்டப்படவும் அவசியம் இல்லை, சரியா. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் சிம்பிள். திஸ் இஸ் த என், என்கமாயன் டைமிதைல் அனிலின், என்கமாயன் சாரி என்கமாயன் டைமித்தைல் பென்சனமின்னு கொடுத்துருந்தோம், இங்க அனிலின்னு கொடுத்துருக்கான். இதையும் நீங்க அனிலின் ரெண்டுமே எடுத்துக்கலாம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட, சரியா. பட் ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருக்க வேண்டிய விஷயம் மெயின்ஸ் குழந்தைங்க எப்ப நம்ம கேள்வி கேட்பா, நம்ம புக்ல யூஸ்வலா பாக்குற ஒரு விஷயத்த
அவன் வேற மாதிரி ஒரு பார்த்துருவான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா இங்க கொடுத்துருக்கத சீரியஸா எடுத்துக்கிட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அக்கார்டிங் டு ஐயூபேக் அப்படின்னு கொடுத்துட்டு என் கமா என் டைமித்தைல் அனிலின். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி என் கமா என் டைமித்தைல் பென்சனமைன். ஆப்ஷன் சி ஒன்லி என்ன சொல்றது போத். போத். ஆப்ஷன் டி வந்து நன் ஆஃப் தி அபோவ். நமக்கு என்ன மைண்ட்குள்ள தோணும்னா ரெண்டுமே கரெக்ட் தானே. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்க, இங்க பாருங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்க. யூ saw this one. எஸ், அனிலின் ஹியர் அண்ட் ஹியர் ஆல்சோ அனிலின். ரெண்டுலயுமே அனிலின் யூஸ் பண்றேன். பென்சினமீன் இங்கே இருக்கு. அப்போ சேமா தானே இருக்கலாம் அப்படின்னு அந்த கான்சியஸ்ல போனீங்கன்னா யூ கோனா லூஸ் யுவர் கான்சியஸ். ஏன் அப்படின்னா இந்த பென்சனமீன் ஐயூபேக்ல வந்துருக்கு. பட் அனிலின் இந்த சப்ஸ்டியூஷன் வரும் பொழுது இது டிஃப்ரெண்ட். ஸோ என்சிஆர்டி என்ன ஒரு லைன் கொடுத்துருக்கானோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் நம்ம வேலை. அதனால இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிளான விஷயம், ஆனா இதுல 4 மார்க் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்து போயிடும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்க, ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏரியா. ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட். ஸோ நைட்ரோ காம்பவுண்ட்ங்கிறது NO2. இந்த NO2 நம்ம வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். மெட்டல் ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்பொழுது இது கன்வெர்டட் இன்டு அமீன். இட் கன்வெர்டட் இன்டு மீன். ஸோ NH2 உங்களுக்கு மாறிடும். ஒரு NO2 வந்து நம்ம ஹைட்ரஜன் பல்லடியம் போடும்போது இது பிகம் வாட் அப்படின்னா NH2 மாறிடும். ஸோ இது பெஸ்ட் ரீஏஜென்ட். அடுத்து வேற என்ன சான்ஸ் இருக்கு அப்படின்னா வி ஹாவ் SnHCl. இதுல ஒரு ஃபென்டாஸ்டிக் ரீஏஜென்ட் இருக்கு, சொல்றேன் பாரு. SnHCl இருக்கா, இந்த SnHCl நீங்க போட்டீங்க உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா வழக்கம் போல அந்த ஆக்சிஜனுக்கு பதிலா நைட்ரஜன் வாட் சாரி ஹைட்ரஜன் வந்துடும். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா FeSCl. இந்த FeSCl இஸ் மோஸ்ட் வாண்டட் reagent. Why அப்படின்னா let me explain. Can you recall one thing? The reaction with alcohol, we have a lot of reagents like the conversion of alkyl halide. We have a lot of reagents like what we call that, and the reagent pair SOCl2, PCl5, PCl3. These all reagents can convert alcohol to alkyl halide. But which one is more perfect, more என்ன சொல்றது, I mean சார் appropriate? HOCl3. Of course, because we know there is no byproduct as a liquid form. All are gaseous form, so simply we can separate the major product. So that's why we're using that. Likewise, here we use FeHCl. This is most recommended reagent. நீங்க பாரு, we have a 3 reagent and the 3 is questionable. Here also we have a 3 reagent, 3 is questionable. But which one is more exceptional? Which one is more specific? That will be a question in the future examination. So the FeSCl is most appropriate reagent. Why? அப்படின்னா it reduce our அந்த செலவு குறைச்சிடும். What is the செலவு mean? What is in செலவு mean in English? செலவு சார் எக்ஸ்பென்ஸ். expense. It would reduce our expense. Ready? Very good. Thank you. The reduction with the ion scrap with the hydrochloric acid is preferred because FeCl2 form. This is the one of the important point here. What will happen during the reaction? The ion scrap and the Cl, they produce FeCl, the FeCl2. They produce FeCl to form that. Get hydrolyzed. Next process, get hydrolyzed to release. Wow. This fellow release hydrochloric acid, man. In this reaction, the hydrochloric acid is the part of the reagent. So during the reaction with the iron and hydrochloric acid, they produce FeCl. I mean that FeCl2 is formed exactly. They further get hydrolyzed. It produces Cl. This is very important point. Expecting this year JE and NEET also. Even board, but board that much important. But in the ரெண்டு இடத்திலும் this very much important. This for this year. During the reaction, there's only a small amount of hydrochloric acid is required to initiate the reaction. Apo, if we initiate that reaction with a smaller amount of hydrochloric acid, it will continuously produce the hydrochloric acid. The reaction is feasibly போயிட்டே இருக்கு இந்த ரியாக்ஷன். சரியா? அடுத்து போவோம். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, எது பெஸ்ட் ரியாக்ஷன், ஏன், எதனால, ரீசன் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அமோனாலிசிஸ் சிம்பிள் திங். ஹைட்ராலிசிஸ் மீன் வாட்டர், அமோனாலிசிஸ் மீன் அமோனியா, சிம்பிள். இப்ப பாருங்க, இது வேணாம், இது ஒரு காமன் ஐடியா. வி ஹாவ் ஆல்கைல் ஹாலைட் CH3Cl, ஒரு ஆல்கைல் ஹாலைட்.
with ammonia. Ammonia is the nucleophile basically because base. That's why basically it's base. It got a lone pair. Actually, this is rich and also known as a nucleophile. அப்போ it has a attacking tendency. அப்போ யாரா ரிச்சா டெஃபிஷியண்டா இருக்கானான்னு பார்க்கணும். இதுல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா here chlorine get partial negative, carbon get partial positive. இங்க இருந்து லோன் பேர் போயிட்டு இவனை வந்து அட்டாக் பண்ண உடனே சிஎல் வெளியே போயிடும். லோன் பேர் போய் அட்டாக் பண்ண உடனே சிஎல் வெளியே போயிடும். அப்ப என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா CH3 CH3 NH 3. ஏன்னா here we have a three nitrogen, sorry, த்ரீ ஹைட்ரஜன். சரி, த்ரீ ஹைட்ரஜன். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருங்க. கூட யார் இருக்கா? வெளியே போன சிஎல் அந்த பாசிட்டிவ் பார்த்துட்டு நாங்க இருக்கோம் அப்படின்னு கூட இருக்கோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல எண்ணெயை வச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீஜென்ரேட் பண்ணி எடுத்து வந்துருவோம். ரீஜென்ரேட் மீன் ஆல்டரேட் பண்ணி எடுத்து வந்துருவோம், கரெக்ஷன் பண்ணிடுவோம். CH3 NH2 பிளஸ் HCl வெளியே வந்துடும். அந்த HCl வந்து இவன் கூட எண்ணெயை வச்சு கூட ரியாக்ட் பண்ணி நியூட்ரலைஸ் ஆகும். அங்க பாருங்க, இதுதான் அந்த ப்ராசஸ். கம்ப்ளீட் ப்ராசஸ், கம்ப்ளீட் ப்ராசஸ். ஓ, ஐ மேட் அ மிஸ்டேக், சாரி மக்களே, சாரி 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 சாரி. ஏன்னா வாட்டர் ஃபார்ம் ஆகுது அண்ட் திஸ் வில் நாட் ஃபார்ம். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய விஷயம், இது ஃபார்ம் ஆகல. ஏன்னா இந்த சோடியம் கூட இந்த சிஎல் சேர்ந்துட்டு NaCl மாறுறான், பிளஸ் இந்த OH அச்சும் சேர்ந்து H2 மாறுறான். சால்ட் அண்ட் வாட்டர். ஆமா, நம்ம ஆசிட் கூட பேஸ் கூட சால்ட் அண்ட் வாட்டர் பார்ப்போம்ல, அது அந்த 10ஆவதுல படிச்ச அந்த சிம்பிள் லாஜிக்கை நான் மறந்துட்டேன். இப்ப கவனிங்க, என்ன ஆகலாம்? லோன் பேர் இருக்கான், இவன் போயிட்டு இந்த ஆர் அடிப்பான், அடிச்ச உடனே எக்ஸ் வெளியே போயிருவான். அகைன் என்ன கிடைக்கும்? R2 NH2 பிளஸ் R2 NH2 பிளஸ் இப்போ எக்ஸ் மைனஸ். அகைன் வந்து NaOH போடுவேன். NaOH போட்டோடனே இவன் கிடைச்சிருவான். அகைன் இவன் என்ன பண்ணுவான்னா லோன் பேர் இருக்கும், இவன் போய் அட்டாக் பண்ணுவான், இவன் வெளியே போயிருவான். அகைன் இந்த மாதிரி ஃபார்ம் கிடைக்கும், அதுல NaOH போடுவோம். அகைன் நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு டெர்ஷரி அமீன் கிடைச்சிடும். அகைன் இந்த டெர்ஷரி அமீன்ல ஒரு அல்கைல் போடும், பிகாஸ் நைட்ரஜன் காட்ட லோன் பேர். அகைன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கலாம், இவன் போய் அட்டாக் பண்ணுவான், இவன் வெளியே போயிருவான். திரும்பி என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு NaOH போட்டோன்னா ஒரு குவார்னரி அமீன் கிடைச்சிடும். இந்த இதுல NaOH மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் கிடையாது, குவார்னரி அமோனியம் சால்ட் கிடைச்சிடும். சிம்பிள். So this is called ammonation, ammonolysis. இதுல எந்த alkyl add more favor அப்படின்னா this one, because we know the bond strength is weaker, so it will involve in very efficiently, very effectively. அதனால ஈஸியா ரியாக்ஷன் நடந்துடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காது, ஒன் டைம் வந்து ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரைல், த ஃபென்டாஸ்டிக் ரியாக்ஷன். மக்களே இன்னைக்கு நிறைய ரியாக்ஷன் பாக்குறோம். நெட்வொர்க் ஓகே தானே? எதுவும் இந்த வரைக்கும் எதுவும் லேக் இல்லைல்ல? எஸ் சார். Okay, fine, fine, fine. Reduction of nitriles. So இங்க பாத்தீங்கன்னா nitrile on reduction with lithium aluminum hydride. Nitrates on reduction with lithium aluminum hydride. Okay. One of the best reagent, but அதை விட நிறைய reagent இருக்கு. Or catalytic hydrogenation produce primary amine. Simple. Cyanide is a poison. We know cyanide is a poison. But cyanide simply we can convert into amine. We can convert into amine. அப்போ ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்துல ஒரு மாதிரி சீக்ரெட் ஏஜென்ட்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஏதாவது ஒரு சைனைடு பாய்சன் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இமீடியட்டா நீங்க என்ன பண்ணலாம், லைக் 2-3 விஷயத்தை ஆட் பண்ணிட்டு அந்த இதுல அந்த பாய்சன் அப்படியே மாத்திடுறீங்க. நிறைய படம் நானும் பார்த்திருக்கேன். டக்குன்னு வந்து ட்ராப் ஆயிடுவாங்க, வில்லன்ஸ் வந்துருவான். அந்த ஒரு டாய்லெட் தான் இருக்கும், அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு அந்த இருக்கிறதெல்லாம் எடுத்து ஆசிட் எல்லாம் ஊத்தி கலக்கி அப்ப நினைச்சிட்டு அவங்க அடிப்பாங்க. இமீடியட். அதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், படிக்கிற விஷயம். அதுக்குன்னு போய் குண்டு போட்டுறாதீங்க, அது வந்து இல்லீகல். ஸோ நீங்க ஏஜென்டா இருந்தீங்கன்னா அது ஓகே. ஏஜென்டா இருந்தா கூட இப்பெல்லாம் குண்டு போடுறதெல்லாம் அவசியமே இல்லை எங்கேயுமே. Okay, here the catalytic hydrogenation produce primary amine. Simple concept. The reaction used for ascent of amine series. Okay, amine series prepare பண்றது வரிசையா. That is a preparation of amine containing one carbon atom more than the starting amine. சூப்பரான பாயிண்ட். ஆனா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. Preparation of amine containing one carbon atom more than the starting amine. More than. Really, preparation of amine containing one carbon more than the starting. இந்த லைன் கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ், கிளாஸ் முடியத்துக்குள்ள ஐடியா வந்துடும். பட் ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த இடத்துல. எப்படி பார்க்குறோம்? 1 2 preparation of amines containing one carbon atom more than the starting amine. Okay,
இது இந்த லைன் இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சிம்பிள் சிம்பிள் லைன் தான். ஆனா ஸ்டக் ஆகும். ஓகே, சைனைட் இருக்கு நம்ம கிட்ட. இந்த சைனைட்ல வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் நிக்கல் ஹைட்ரஜன். திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஒன். மேல லைன்ல மட்டும் தான் கொடுத்துருக்கான். இவனும் பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. யார் இம்பார்ட்டன்ட் ஆயிட்டு? sodium amalgam and ethanol. Sodium amalgam and ethanol. This fellow is more important. ஏன்னா இவனை தான் கொஸ்டின் பண்ணிருக்கான், இவனை தான் பிஒய்க்கு நிறைய கேட்டிருக்கான். அந்த எப்பயுமே நமக்கு வந்து ஒரு புக்ல வந்து பிரைமரியா விஷயம் கொடுக்குறாங்க, அதை ஃபர்ஸ்ட் இல்ல அது செகண்டரியா தான் இருக்கும். எது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோ இந்த மாதிரி அப்படின்னு சொல்றானோ தட் வில் பி a பிரைமரி திங் எல்லா இடத்துலயுமே. ஸோ இது வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் மக்களே. சரி, அந்த விஷயத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் சைனைட்ல இருந்து என்ன அமீன் கொண்டு வரலாம். இங்கேயும் ஹைட்ரஜன் ஆட் பண்ணியிருப்பான், இங்கேயும் ஹைட்ரஜன் ஆட் பண்ணியிருப்பான், சிங்கிள் பாண்ட் ஆகிற வரைக்கும். அதனால தான் அமீன் கிடைச்சது. அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் அமைட்ஸ். ரிடக்ஷன் ஆஃப் அமைட்ஸ். ஸோ இது குவைட் டிஃபரன்ஸ். ஏன்னா அந்த உல்ஃப் கிருஷ்ணர் அண்ட் கிளமன்சன் த டூ ரியாக்ஷன் ஒன்லி. இது என்ன? சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன், ஜஸ்ட் லைக் தட். இது என்ன? ஆக்சிஜன் பிச்சு எரிஞ்சிடுவேன், த்ரோ பண்ணிடுவேன், எடுத்து தூக்கி போட்டுருவோம். கிளமன்சன் உல்ஃபிஷனருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த இடம். அப்போ ஒரு சின்ன விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். உங்களுக்கு ஆப்ஷன் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு அமைடு இருக்கலாம், ஒரு ஆல்டிகைட் இருக்கலாம், ஒரு கீட்டோன் இருக்கு. மூணையுமே கொடுத்துட்டு ரியேஜன்ஸ் ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் கேஓ வச்சு எத்திலின் கிளைகால் நினைக்கிறேன். எத்திலின் கிளைகால் CH2 CH2 OH OH. This is called the combo of Wolff-Kishner. And Clemmensen வந்து zinc amalgam. HCl. Right? Am I right? I think I'm right. இது கிளமன்சன். அடுத்தது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடையும் கொடுத்துருக்கலாம். மூணுலயுமே பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனை பிச்சு எரிஞ்சிருவான். மூணையும் கம்பைன் பண்ணி படிங்க தயவு செஞ்சு மெயின்ஸ் பசங்க. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் என்ன பண்ணலாம்னா மற்ற இடத்தெல்லாம் ஒரு ஆல்டிகைடு கீட்டோனையும் வந்து ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணும். ஆனா அமைடு தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோ, ஒரு ஆல்டிகைடு கீட்டோனை என்னவா மாத்துவோம்? சிம்பிளி ஆல்கஹாலா மாத்தும் இல்லையா? சிம்பிளி ஆல்கஹாலா மாத்தும். அது ஒரு கீட்டோனா இருந்தாலும் oxygen is there. In the starting material we have oxygen. In the product also we have oxygen. But in case of amide, it throw out the oxygen. ஸோ சிம்பிளா எழுதி வச்சுக்கோங்க. இதை மட்டும் குழந்தைகளை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்டெப், ரிடக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ், ரெண்டு ஸ்டெப் இருக்கு. இந்த ரெண்டையுமே நோட் பண்ணுங்க. ரெண்டையுமே நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், த பியூட்டிஃபுல் ரியாக்ஷன் கேப்ரியல் தாலமைட் ரியாக்ஷன். What is Gabriel Talmud reaction? It's a preparation process. இல்ல இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். ஒரு காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரியல வந்து ஃபாலோ பண்ற ப்ராசஸ். டன் கணக்குல கெமிக்கல் கொட்டுவான். டன் கணக்குல 10 கோடி 50 கோடி 20 கோடியில வந்து இன்வெஸ்ட் பண்ணி கெமிக்கலை கொட்டுவாங்க. ஒவ்வொரு வாரத்துக்கோ இல்ல ஒவ்வொரு டைமுக்கும் கெமிக்கலை கொட்டி அந்த ப்ராசஸ் கேட்டலிஸ்ட் இந்த டெம்பரேச்சர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருங்க. பாருங்களேன், Gabriel synthesis used to prepare primary amine. First point. First point. Second point, the thalamide on the treatment with ethanolic potassium hydroxide from a potassium salt of thalamide, which on the heating with the alkyl halide followed by alkaline hydrolysis produce corresponding primary amine. இது ஒரு பாயிண்டா? அந்த primary amine. அடுத்த பாயிண்ட், aromatic primary amine cannot be prepared. போடு தகிட தகிட தகிட. அப்போ பிரைமரி அலிபாட்டிக் அமீன்ஸ் மட்டும்தான் பாசிபிள். நோட் பண்ணு, பிரைமரி அலிபாட்டிக். நோட்டுடா நோட்டுடா. பிரைமரி அலிபாட்டிக் மட்டும்தான் பாசிபிள். நோட் பண்ணியா சார்? ஏதாவது பேசுனா எஸ் சார். பரவாயில்ல. ஓகே, மத்தவங்க எல்லாம் இல்ல, அமைதியாவே இருப்பீங்க எப்பயுமே. ஓகே, Completed. தேங்க்யூ. பிரைமரி அலிபாட்டிக் அமீன்ஸ் மட்டும்தான் இதுல ப்ரிப்பேர் பண்ண முடியும். தட் மே பி எ செகண்டரி ஆர் பிரைமரி. இட்ஸ் ஓகே. இல்ல இல்ல இல்ல, செகண்டரி கிடையாது, ஒன்லி பிரைமரி. ரைட். இப்ப கவனிங்க, என்ன சொல்லியிருக்கான்? ஏன் ஏன் வந்து முடியாது அப்படின்னா, பிகாஸ் அரைல் ஹாலைட் டு நாட் அண்டர்கோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். தட்ஸ் அ பாயிண்ட். Because we know aliphatic only involved in electrophilic substitution, sorry, nucleophilic substitution, not aromatic.
because it got a more number of, when it's a more amount of electron. It make large amount of repulsion. So we have a lot of factors why aromatic is not involved. ஏன்னா ஆலோலிக்கின் அதுதான் படிக்கிறோம் ஸ்டார்டிங்லே. இந்த இடத்துல நம்ம படிப்போம், இதெல்லாம் நமக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக. யா, லெட் மீ எக்ஸ்பிளைன் த கேப்ரியல் தாலமைட். பொறுமையாக லிசன் பண்ண. இப்போ என்னன்னா, திஸ் இஸ் கால்டு தாலமைட். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது அமீன். அந்த அமீனுக்கு வி நீட் அ நைட்ரஜன். ஸோ வேர் இஸ் அ நைட்ரஜன்? யா, ஹியர் வி ஹாவ் அ நைட்ரஜன். அப்போ இந்த நைட்ரஜனை கலட்டி வெளியே எடுக்கணும். இது அமீன் ப்ரிப்பரேஷன். அப்ப கண்டிப்பா ஆர் குரூப் ஒன்று இருக்கும். அந்த கலட்டி எடுத்து இந்த ஆர் குரூப் கூட சேர்ந்து 2 ஹைட்ரஜன் ஆட் பண்றதா அந்த ரியாக்ஷன். சிம்பிள். அப்ப கண்டிஷன் சொல்றேன் நோட் பண்ணி. இதுல இருக்கிறது இருக்கட்டும், நான் கண்டிஷன் அப்படியே எழுதுறேன். அது ஒரு ஒரு ஒன் ஷாட் எழுதிங்க அப்படியே. என்னடா எழுத இடம் இல்லையாடா? இருக்கு. எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் draw the thalamide, double bond O, double bond O. Okay, we have hydrogen. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆட் பண்றீங்க அப்படின்னா, மறந்துட்டேன், alcoholic KOH. Why we using alcoholic KOH? What is the role of alcoholic KOH? Is that a base or nucleophile? It is base or nucleophile? It's a base. Fantastic. Because we have to initiate the reaction. Reaction நடக்கணும்னா initiate பண்ணணும்ல, அதனால பேஸ் மேல எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா, பேஸ் ஃபார்ம் ஆன உடனே அது எதையாவது அட்டாக் பண்ணும் இல்லையா? பேஸ் வந்தாலே ஒரு சார்ஜ் கிரியேட் ஆகும். சார்ஜ் கண்டிப்பா அட்டாக் பண்ணும். ஸோ வி நீட் அல்கைல் ஹாலைட். த செகண்ட் ஸ்டெப் வி நீட் அல்கைல் ஹாலைட். இன் தேர்ட் ஸ்டெப் வி நீட் ஒன் மோர் திங். என்ன அப்படின்னா, தட்ஸ் கால்டு வாட் வி கால், அது என்னது,